ரொம்ப அது ஒரு இமோஷ்னலான ஒரு இது. நெய்வேலியில் வந்து விஜயகாந்த் சார் ஒய்ஃப் அவங்க படம் பார்த்தாங்க. ஏன் அவங்க அழுதாங்க? ஆனால் என்னை நம்பி அன்னைக்கு வந்து புலன் விசாரணை வந்து ரஜினிகாந்த் சார் படத்துக்கு ஈக்குவலான செலவோடு அந்த படத்துக்கு பண்ணாங்க. ரஜினிகாந்த் சார் தான் அன்றைக்கி டாப் ஸ்டார் இருந்துச்சு. அவரோட பட்ஜெட்னும் அந்த பட்ஜெட் ஆகிடுச்சு. ஆனால் அதையெல்லாம் தாங்கி 1 கோடி ரூபாய் என்னை நம்பி அவங்க வந்து ரம்யா கிருஷ்ணன் மேம் வந்து தொடர்ந்து ஒரு ஃபெயிலியர் படங்களாக வந்து கொடுத்துட்ருக்காங்க. அவங்க நடித்தால் அந்த படம் போடலை அப்படின்னு ஒரு மித்து இருந்ததா சொல்லப்படுது. பட் ஆனால் அப்படி இருந்தும் ஏன் நீங்கள் ரம்யா கிருஷ்ணன் மேம் சார்? அதே போல் வந்து கேப்டன் பிரபாகரன் வெற்றிக்கு அவங்க ஒரு முக்கியமான காரணம். அவங்களோட 2 சாங்கோட பர்ஃபார்மன்ஸும் வீரப்பன்கிற ஒரு மனிதன் வந்து ஒரு காவல் தெய்வமாக தான் வந்து ட்ரைபல்ஸுக்கு இருந்திருக்கு. சுய ஒழுக்கத்தோட உச்சமாகவும் மற்ற பெண்கள்கிட்ட எந்த பெண்கள்கிட்டையுமே வந்து தவறான இதில் பழகாததோட அப்போ வந்து விஜயகாந்த் சார் மட்டும்தான் அது தெரியும். அவர் பார்த்துட்டு லோகினி அப்பா அப்படி பண்ணிட்டே நீ ஆனால் நல்லா இருக்கு பண்ணார். க்ரௌடு கண்ட்ரோல் பண்ண முடியல. மேடையில் இருந்து அப்படியே கீழே இறங்கினார். வேட்டியை மடிச்சு கட்டி அப்படியே படா அப்படின்னு வந்து நீங்கள் வந்து எங்கே பாடுறது எங்கே இருக்கும். ராவுத் சார் அண்ட் வந்துட்டு விஜயகாந்த் சார் 2 பேரை பற்றி ஒரு மித்து வந்துருக்கு சார். இதனால பிரிஞ்சுட்டாங்க அதனால பிரிஞ்சுட்டாங்க. ஆனால் இவங்க நட்புக்கு இவங்க தான் எடுத்துக்காட்டு அப்படின்றதெல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து எனக்கு உலகத்தில் நான் பார்த்த மிகச்சிறந்த நட்புங்கிறது வந்து விஜயகாந்த் ராவுத். அதாவது கற்பனை கதாபாத்திரங்களை போல, இதிகாச கதாபாத்திரங்கள் போல அது நடந்திருக்கக்கூடாது, அவ்வளோதான். ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். நீங்கள் பார்த்துருக்க ஷோ ஸ்டார் டுடே. ஸ்டார் டுடேல இன்னைக்கு எந்த செலிபிரிட்டி வந்து வெல்கம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, செங்கல்பட்டில் பிறந்த நம்மளுடைய தங்க மகன் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்களுடைய வெற்றி மகன் அண்ட் வந்து ராவுத்தர் அவர்களுடைய செல்வ மகன் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் த ரியல் கேப்டன் பிரபாகரன் அப்படின்னு போட்டு சொல்லக்கூடிய நேர்மைக்கும் உண்மைக்கும் ஒரு முகம் இருக்கு அப்படின்னா இவரை வந்து டெஃபினட்டாக வந்து சொல்லலாம். தமிழ் சினிமாவின் ஆகச்சிறந்த பொக்கிஷ இயக்குனர் ஆர்.கே. செல்வமணி சார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம். ரொம்ப புகழ்ச்சியாக இருக்கு. எனக்கு அதுக்கு காரணம் இருக்கு சார். அது கண்டிப்பாக எனக்கு அது வந்து அது கொஞ்சம் கூச்சமாக இருக்கும். அதனால வந்து நம்ம கேஷுவலாக வந்து ஒரு பேட்டியை ஆரம்பிக்கலாம். ஓகே சார். உங்களுக்கு நன்றி. இப்போது கேப்டன் பிரபாகரன் படம் வந்து இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த சந்தோஷத்தை நம்ம பகிர்ந்துக்கலாம். ஏன்னா 30 ஆண்டுகளுக்கு பிறகு 35 ஆண்டுகளுக்கு பிறகும் ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகி அது ஒரு பெரிய வெற்றி படமாக அமையுதுங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. அந்த நிகழ்ச்சிகளை அந்த சந்தோஷங்களை நம்ம பகிர்ந்துக்கலாம். கண்டிப்பாக சார். அண்ட் வந்து உங்களை பார்த்ததே எனக்கு ஃபஸ்ட்டு சந்தோஷம். அண்ட் முதல் கேள்வி சார், எப்போவுமே வந்து நம்ம ஒருத்தவங்களை வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் ஒருத்தவங்களை பார்க்குறோம்னா அதை மறக்கவே மாட்டோம். லாஸ்ட் டைம் வந்து ஒருத்தவங்க பார்க்குறோம்னா அதை மறக்கவே மாட்டோம். உங்கள் வாழ்க்கையில் மிகச்சிறந்த ஒரு பொக்கிஷமான ஒரு மனிதர் வந்து விஜயகாந்த் அவர்கள். நீங்கள் அவர் ஃபஸ்ட்டு எப்போ பார்த்தீங்க, கடைசியாக எப்போ பார்த்தீங்க, என்ன வார்த்தைகள் பகிர்ந்துக்கிட்டீங்க? நான் வந்து 1986 இருக்கலாம்னு நினைக்கிறேன். சரியான 86 87 அது மாதிரி ஏதோ இருக்கலாம். உள்ளத்தில் நல்ல உள்ளங்கிற ஒரு படத்துக்கு நான் வந்து அசோசியேட் டைரக்டர், மணிவண்ணன் சார் வந்து டைரக்டர். பாண்டி பஜாரில் முதல் நாள் ஷூட்டிங். அப்போ தான் வந்து நான் நெருக்கமாக அவர்கிட்ட பழகக்கூடிய, அது முன்னாடி தூரத்துலேருந்து எங்கேயாவது பார்த்துக்கலாம், நெருக்கமாக அவர் பக்கத்தில் நின்றும்போது அவர் என் மேலே ஷோல்டரை கை போட்டுக்கிட்டு என் ஷோல்டரை எடுத்து போட்டுக்கிட்டு நான் அந்த பேட் வச்சுருந்தேன். அந்த பேடை வாங்கிட்டு தான் நான் அவர்கிட்ட சொல்கிறேன். அவர் என்கிட்ட கேட்ட கேள்வி, முதல் கேள்வி, நீங்கள் இன்ஸ்டியூட்டில் படிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். ஆமாம் சார் சொன்னேன். உங்கள் பேர் என்ன அப்படின்னாரு. செல்வமணி சார் அப்படின்னு சொன்னேன். நல்லது. அப்போ ஆபாவன் சார்லாம் அவரோட படம் பண்ணி ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ திரைப்படக் கல்லூரி பற்றி அதெல்லாம் சொன்னார். ஜஸ்ட்டு ஒரு 1 மினிட். அப்புறம் டைலாக் நான் சொல்லுவேன். இதுதான் என்னோடய முதல் பேச்சு. நீங்கள் திரைப்படக் கல்லூரியில் படிக்கிறீங்க, இன்ஸ்டியூட்டில் படிக்கிறீங்களா? அப்புறம் ஆமாம் சார். உங்கள் பேர் என்ன? இதுதான் நான் வந்து அவர்கிட்ட முதல்ல நெருக்கமாக பார்த்து பேசுனது. அதுக்கு முன்னாடி எங்கேயாவது பார்த்துருக்கலாம், அந்த ஒரு நடிகனா தூரத்தில் அது மாதிரி இருக்கும்போது பார்த்துருக்கலாம். கடைசியாக நான் வந்து அவரை சந்தித்தது 2023
ஆகஸ்ட் மாதம் அவர் பிறந்த நாளுக்கு நாங்கள் பார்க்கணும்னு சொன்னோம். அப்போ போயிருந்தோம். அப்போ வந்து அவர் அப்படியே ஆரத்தழுவி ஒரு அப்படியே ரொம்ப அது ஒரு இமோஷ்னலான ஒரு இது. ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போது நெய்வேலியில் வந்து உதயகாந்த் சார் ஒய்ஃப் அவங்க படம் பார்த்தாங்க. ஏன் அவங்க அழுதாங்க? அது வந்து என்னென்னா, நீங்கள் இது போல ஒரு 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 கட்டுமஸ்தான ஒரு வீரமான ஒரு மாவீரன் வந்து கடைசியில் இது மாதிரி வந்து உடல்நிலையெல்லாம் ஆகிட்டார், அவர் இல்லாமல் போயிட்டார், ஒரு துக்கம் இருக்கு இல்லைங்களா? அது வந்து உங்களை சாதாரணமாக இருக்கக்கூடாது. அது மாதிரி நான் என்னென்னா, நான் வந்து ஏறக்குறைய ரொம்ப நெருக்கமாக இருந்தேன். நான் வந்து ஒரு 88லேருந்து 94, 95 வரைக்கும் அவரோட ரொம்ப நெருக்கமாக இருந்தேன். அப்புறம் வேறு இதில் அவர் வேறு இதில் இருந்தார், நான் வேறு இதில் இருந்தேன். அதனால் வந்து கொஞ்சம் இது டிஸ்டன்ஸ் இருந்தது. அப்போது வந்து 24 மணி நேரம் இல்லை, மாதம் 30 நாளுமே நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்தோம். அந்த ராவுத்தர் ஃபிலிம்ஸ் அந்த இதுவில் பாண்டிய பஜாரில் பெரிய ஹாலு, ஒரே இரவு ஒரே நேரம் ஒரே பெட்டில் தூங்கியிருக்கோம். அந்த அந்த நெருக்கங்கிறது வந்து எனக்கு இன்னொருத்தரோட வர முடியாது. ஒரு நடிகனாக வந்து அதோட அவரோட நெருக்கமாக இருந்தவங்க இருக்கலாம். ஆனால் ஒரு ஒரு நடிகனை தாண்டி ஒரு உறவு எங்களுக்குள்ளே இருந்தது. நான் அசிஸ்டன்ட் டேரக்டராக இருக்கும்போதுலேருந்து இருந்த உறவு இருக்கு இல்லைங்களா, அது. அப்போ எனக்கு அது நினைக்கும் போது அப்படியே வந்து அப்புறம் அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஆகிடுச்சு, ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிட்டார். அவர் கொஞ்சம் ரொம்ப டேஞ்சரு அது மாதிரிலாம் ஒரு தடவை வரும்போது நான் வந்து அவங்க பிரேமலதா அவங்ககிட்ட கேட்டோம், நாங்கள் ஒரு 3 பேர் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கேட்டால் அவங்க வந்து ஒரு நாள் போய் அதான் கடைசியாக நாங்கள் பார்த்தது. நான், ஆர்வி உதயகுமார், விக்ரமன், பேரரசு போய் 4 பேரும் படம் பண்ணேன். அவர் வச்சு படம் பண்ண டைரக்டர் 4 பேரும் அவர் போய் பார்த்தோன்னா அப்படி பேசிட்டே இருந்தோம். அப்போ வந்து நல்லா பேசிட்டே இருந்தோம். திடீர்னு வந்து உதயகுமார் வந்து அந்த வானத்தை போல மனம் படிச்சோன்னா அவர் உண்மையாக பாட ஆரம்பிச்சிட்டார். பாடின உடனே ஆட்டோமேட்டிக்காக எங்கள் எல்லார் கண்ணிலேருந்து தண்ணி ஆட்டோமேட்டிக்காக வருது. அவர் அப்படியே எங்கள் கையை பிடிச்சார். உதயகுமார் அந்த சைடு உட்கார், நான் இந்த சைடில் வந்தேன். 2 பேர் கையை அப்படி பிடிச்சிக்கிட்டார். பிடிச்சிட்டு அப்படின்னார், அழக்கூடாதுங்கிற மாதிரி சொன்னார். இதுதான் நான் விஜயகாந்த் சாரை வந்து கடைசியாக பார்த்து. நான் வந்து டெத்து கூட போக முடியலனால நான் வந்து ஹாஸ்பிட்டலைஸ்டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் வந்து ரொம்ப சீரியஸான இதில் வந்து நான் அட்மிட் ஆகிருந்தேன். அதனால் வந்து டாக்டர் வந்து போகக்கூடாதுட்டாங்க. அது அந்த அதனால் பேர் பண்ண முடியல. ஏன்னா மற்றவங்கள விட நான் வந்து என்னென்னா, என் வீடு அவர் வீடு பக்கத்து வீடு, ஒரே காம்பவுண்டு சவர் தான். அதனால் வந்து அவர் சாதாரணமாக வரும்போது பார்ப்பேன். அப்புறம் உடல்நிலை சரியில்லாத போது வந்து அவங்க பிரேமலதா அம்மாவோ இல்லை வந்து பிரபாகரனோ சண்முக பாண்டனோ 2 பேர் அப்படி பிடிச்சிட்டு அப்படி வாக்கிங் போவாங்க. முதல்ல கொஞ்சம் நல்லா இருக்கும் போதெல்லாம் அங்கேருந்து எக்ஸசைஸ் பண்ணுவார். அப்போது பார்த்துனே இருப்பேன், என் கண் முன்னாடியே வந்து அவர் பார்த்துனே இருக்க முடியும். அதனால் வந்து அதுதான் அவர் கடைசியாக நான் பார்த்தது. கண்டிப்பாக சார். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ட்ரீம் இருக்கும் சார். நான் உங்களுடைய அந்த புலன் விசாரணை படத்தில் கரெக்டாக ஒரு 18-19வது நிமிஷத்தில் வசனம் திரைக்கதை அப்படி தயாரிப்புக்கு அடுத்து உங்கள் நேம் வந்துச்சு, ஆர்கே செல்வமணி சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃப்ரேம் இருக்குல்ல சார், அதை பார்க்கறது எவ்வளோ சந்தோஷம். அது அந்த விஜயகாந்த் சார் படத்தில் அதை பார்க்கறது அது எப்படி சார் இருந்துச்சு அந்த மூமெண்ட்? ஸோ அந்த மூமெண்ட்டுக்காக தான் எல்லாரும் சினிமாவுக்கு வந்திருக்கோம். ஸோ அந்த மூமெண்ட்டு உங்களுக்கு வந்து அதை வந்து நீங்கள் எந்த வார்த்தைகளாலும் விவரிக்க முடியாது. அந்த சந்தோஷத்தையோ அந்த ஒரு மகிழ்ச்சியையோ ஒரு அந்த அந்த ஃபீல் இருக்கு இல்லையா, அதை பார்க்க முடியாது. நீங்கள் முதன்முறையாக ஜூனியர் விகடனில் என்னை பற்றி வந்து அப்போ சுதாங்கன் வந்து இருந்தார். நான் திரைப்படக்குழுவில் படத்தை ஒரு 4 வரி அந்த பிட்ஸ் அதை எழுதினார். அந்த புத்தகத்தை நான் 30 வருஷம் நான் கையில் வச்சுருந்தேன். ஏன்னா என் பேர் வந்து அந்த புத்தகம். அது மாதிரி வந்து தினத்தந்தியில் நான் இந்த உள்ளத்தில் நல்ல உள்ளம் படம் டபுள் ஸ்ப்ரெட்டில் வந்து விஜயகாந்த் ராதா நடிக்கும் உள்ளத்தில் நல்ல உள்ளம் போட்டு கீழே அசோசியேட் டைரக்ஷன் ஆர்கே செல்வமணி, அப்போ வரும் கே செல்வமணி. அந்த பேப்பரை வந்து அது ரொம்ப நான் 2010 வரைக்கும் கூட அது என்கிட்ட இருந்தது. அப்போ நீங்கள் உதவி இயக்குனராக வந்த இதுவே வந்து பார்க்கலாம், நான் இயக்குனராக என் பேரை நான் வந்து ஒரு பிரம்மாண்டமான திரையில் பார்க்குறதுங்கிறது வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்? அது வந்து அதை எந்த வார்த்தைகளாலும் விவரிக்க முடியாது. அவ்வளோ சந்தோஷம் மட்டும் இல்லை, அது வந்து ஒரு
குழந்தையே இல்லாதவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்த அந்த குழந்தைய பார்க்கும்போது என்ன உணர்வு இருக்குமோ, ஒரு தாய்க்கு என்ன உணர்வு இருக்குமோ, அது மாதிரி அது நம்ம பேர் தான். ஆனால் அது வந்து நீங்கள் திரையில் வந்து பிரம்மாண்டமாக வந்து திரைக்கதை இயக்கம், திரைக்கதை டைரக்ஷனாக இயக்கமாக நினைக்கிறேன். ஸ்க்ரீன் ப்ளே டைரக்ஷன் ஆர்கே சர்மா தான் ஃபஸ்ட்டு வரும். அப்போ அதை பார்க்கும்போது இருக்கிற சந்தோஷத்தை நீங்கள் எந்த வார்த்தைகளாலும் விவரிக்க முடியாது. கண்டிப்பாக கண்டிப்பாக சார். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ அந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அது அப்போவே அதை யூஸ் பண்ணவர் வந்து விஜயகாந்த் அவர்கள். என்னன்னா ஒரு யங் டேரக்டரை கண்டுபிடிச்சி அவங்கள அடுத்த கட்டம் இல்லாமல் அதுக்கு அடுத்த கட்டத்தில் கொண்டு போய் உட்கார வைக்கிறது இருக்குல்ல சார், அது வந்து விஜயகாந்த் சார் தான் அந்த ட்ரெண்டை வந்து உருவாக்குனது. நிறைய பேருக்கு வந்து ஒரு படம் சின்ன ஹீரோ வச்சு படம் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்ச காலத்தில் ஒருத்தரோட திறமையை ஐடென்டிஃபை பண்ணி நம்ம படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல. ஸோ இந்த ஃபஸ்ட்டு புலன் விசாரணை படம் பண்ணலாம்னு சொல்கிறப்போ நீங்கள் எப்படி சார் அந்த டாக் எப்படி ஆரம்பிச்சு ஃபஸ்ட்டு படம் பண்ணலாம் அப்படின்ற வார்த்தை இப்போ வந்து? சார் விஜயகாந்த் எப்போ யாருக்கும் நோ சொல்ல மாட்டார். அவர் வந்து அவருக்கு ஒருத்தருக்கு நோ சொல்கிறதே அவருக்கு பிடிக்காது. அவரால் நோ சொல்லவும் முடியாது. என்னவா இருந்தாலும் நோ சொல்லவே முடியாது அவரால். சொல்ல மாட்டார் இல்லை, சொல்ல முடியாது அவரால். நான் வந்து அவர்கிட்ட ஒரு 86 வச்சுங்க, 87 அந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அவரோட ஒர்க் பண்ணுறேன். அப்போ அவர்கிட்ட கேட்குறேன், சார் இது மாதிரி நான் உங்களுக்கு எனக்கு ஒரு கால் ஷீட் வேணும், படம் பண்ணணும் அப்படின்னு. அவர் பண்ணலாம் சொல்லுங்கள். ஏன்னா அவர் 2 விஷயம், ஒன்று அவர்கிட்ட உதவியாளராக இருக்கேன், இன்னொன்று திரைப்பட கல்லூரி மாணவர். அதனால் பண்ணலாம், நீ வந்து ராவுத்தர்கிட்ட கதை சொல்லு, அவர் ஓகேன்னு சொன்னால் தான், நான் சொன்னாலும் ராவுத்தர் சொன்னால் தான் அது வந்து நடக்கும், அதனால் நீ ராவுத்தரை பார்த்து கதை சொல்லுனார். அதுக்கப்புறம் பல்வேறு போராட்டங்கள், நான் வந்து ராவுத்தரை பார்த்து அவரை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு 2 வருடம் அவகாசம் தேவைப்பட்டது. 2 வருஷம்? 2 வருடம். அந்த 2 வருடத்தில் அவர் கன்வின்ஸ் பண்ணி அவர் ஓகேன்னு சொன்னோன்னா விஜயகாந்த் ஓகேன்னு சொல்லிட்டார். கண்டிப்பாக சார். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் தான் சார் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. இப்போ நம்ம ஒரு அறிமுக இயக்குனராக ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறோம், நம்ம வந்து நிறைய பெரிய ஹீரோ வச்சு பண்ணுறோம். பட் இருக்கிறதுலே பெரிய டாஸ்க் என்னன்னா அந்த படத்தை எடுக்கிறது, அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுற, ரைட்டிங் பண்ணுறது, இதெல்லாம் தாண்டி அந்த சுற்றி இருக்கிற பீப்புள்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுறது. நம்மளை பற்றி திடீர்னு ஏதோ ஒரு விஷயத்த தவறுதலாக வந்து சொல்லிடுவாங்க, அதனால ஒரு சில முரண்பாடுகள் வந்து ஏற்படலாம். ஸோ இதெல்லாம் எப்படி சார் ஹேண்டில் பண்ணீங்க? தமிழ் சினிமாவில் டைரக்ஷன்னா அதான். மற்ற சினிமாவெல்லாம் டைரக்டருக்கு வந்து வேறு வேலை இருக்கும். இந்திய சினிமாவில் இங்கே வந்து குறிப்பாக சொல்லலாம், நல்ல கைங்கன்னு சொல்லலாம், அது மாதிரி ஆட்கள் சுற்றி இருப்பாங்க எல்லா இடங்கள்லையும். நமக்கு என்னென்னா நம்ம வந்து விஜயகாந்த் சாருக்கும் ராவுத்தருக்கும் நம்ம வந்து மரியாதை கொடுக்கலாம், பயப்படலாம். ஆனால் மற்றவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து அது பண்ண முடியாது இல்லையா? அவங்க என்ன நினைப்பாங்க, அதே போல் நமக்கு அவங்களுக்கும் மரியாதை கொடுக்கணும்னு நினைப்பாங்க, இல்லை அவங்களும் பயப்படணும்னு நினைப்பாங்க. அப்போ அதனால் பல்வேறு சிக்கல்களை நான் வந்து சந்தித்தேன். ஆனால் அதை வந்து ஒரு சாதுரியமாவோ இல்லை கரடு முருடாவோ இல்லை வந்து சண்டை போட்டோ தான் அதை வந்து ஜெயிச்சிருக்கோம். அது 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 இல்லாமல் யாருமே டைரக்டர் ஆக முடியாது. அது அதில் ஜெயிச்சா தான் டைரக்டர் ஆக முடியும். கண்டிப்பாக. அது மாதிரி எனக்கு பல்வேறு பிரச்சனைகள் வந்திருக்கு. நண்பர்களால், எதிரிகளால், உள்ளே இருக்கிறவங்களால், வெளியே இருக்கிறவங்களால, புரிதல் இன்மையால், அதெல்லாம் நம்ம சமாளித்து தான் வரணும். கண்டிப்பாக சார். அண்ட் வந்து இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி சார். நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம், பட் எந்தளவு உண்மை அப்படின்றதே தெரியல. என்னன்னா, நீங்கள் வந்து ஒரு புலன் விசாரணை சொல்லிட்டு ஒரு படம் பண்ணுறீங்க, அந்த படம் பண்ணி முடிச்சதுன்னா அது மிகப்பெரிய ஒரு ஹிட்டு, எல்லாரும் உங்களை வந்து யார் இந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு தேடுற ஒரு சுச்சுவேஷன்ஸ் வந்து வருது. அப்போ ஒரு பெரிய நிறுவனத்துலேருந்து உங்களுக்கு கூப்பிட்டு ஒரு பெரிய ஆஃபர் வந்து ஒன்று பண்ணுறாங்க. ஆனால் அதை வேணாம்னு சொல்லிட்டு நீங்கள் கேப்டன் பிரபாகரன் நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு நான் இப்போ ஆரம்பத்தில் இன்ட்ரோவில் சொல்லியிருந்தேன் சார், நீங்கள் கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்கிறீங்க. அந்த நேர்மைக்கும் உண்மைக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட்டே எனக்கு பெரிய ஒரு வார்த்தையாக இருந்துச்சு. அது ஏன் பண்ணீங்க? அது ஏன்னு சொன்னால், அதுக்கு முன்னாடி வந்து ஆர்கே செல்வமன்னு யாருக்குமே தெரியாது. எங்கள் அப்பா கூட எனக்கு வந்து ஒரு 1000 ரூபா செலவு பண்ணி ஒரு விஷயத்தை பண்ண முடியாது. ஆனால் என்னை நம்பி அன்னைக்கு வந்து புலன் விசாரணை வந்து ரஜினிகாந்த் சார் படத்துக்கு ஈக்குவலான செலவோடு அந்த படத்தை பண்ணாங்க. ரஜினிகாந்த் சார் தான் அன்றைக்கி டாப் ஸ்டார், சூப்பர் ஸ்டார். அவரோட பட்ஜெட்னும் அந்த பட்ஜெட் ஆகிடுச்சு. ஆனால் அதையெல்லாம் தாங்கி 1 கோடி ரூபாய் என்னை நம்பி அவங்க வந்து செலவு பண்ணாங்க. அன்றைக்கி வந்து இவர் கமல் சாரோட படமே விக்ரமே அந்த 1 கோடி ரூபாய் கனவு தான். அப்போ விக்ரமோட டேக்லைனே 1 கோடி ரூபாய் கனவு. அவங்களுக்கே கனவாக இருக்கிறது எனக்கு வந்து மெய்ப்பட்டது இல்லையா? அதை பண்ணவங்க வந்து விஜயகாந்த் சாரும் இருக்கிறாங்க. அப்போ எனக்கு வந்து இன்னும் அந்த கம்பெனி வந்து ஜிவி சார் தான், அவங்க எனக்கு பெரிய சம்பளம் கொடுத்தாங்க, அதெல்லாம் ஓகே. ஆனால் எனக்கு வாழ்க்கை கொடுத்ததுங்கிறது வந்து என்னை அடையாளப்படுத்தியது, அறிமுகப்படுத்தியது இவங்க 2 பேரும். அப்போ இதை விட்டுட்டு நான் பணத்துக்காக போனால் அது வந்து ஒரு என்ன பணமாக இருந்தாலும் அது வந்து சரியாக வராது. அதனால் வந்து நான் வந்து அவங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். அவங்க என்னுடைய தாயும் தந்தையுமானவங்க, விஜயகாந்தும் ராவுத்தரும். அதனால் வந்து
மனதாலும் வந்து இந்த பணத்துக்காக எந்த காலகட்டத்திலையும் நான் வந்து அவங்கள மீறி நான் போக மாட்டேன். கண்டிப்பா சார். அந்த நேர் அப்போ நான் சொன்ன இன்ட்ரோ கரெக்டான ஒரு இன்ட்ரோ தான் சார். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு கேள்வி சார். இவங்க 2 பேரோட நட்பு வந்து சொல்லிட்டீங்களா சார். இந்த ரெண்டு பேரோட நட்பும் என்னதான் பெரிய புரிதல் இருந்தாலும் 2 பேர்ட்டையும் ஒரு விஷயத்த கன்வே பண்ணி அதை 2 பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்றதுக்குள்ள ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அதுவும் வந்து கேப்டன் பிரபாகரனுக்கான படத்தோட தேடல், உங்களுடைய தேடல் வந்து மிகப்பெரிய ஒரு தேடல். நான் எல்லா இன்டர்வியூஸும் பார்த்தப்போ எப்படி இவ்வளோ ஒர்க் பண்ண முடியும், எப்படி இவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண முடியும், எப்படி ஒரு மைன்யூட்டாக ஒரு விஷயங்கள் வந்து பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் யோசித்தேன். ஆனால் அந்த கேப்டன் பிரபாகரன் இந்த படத்தில் இருக்குல்ல சார், பர்டிகுலராக நான் கேட்கணும்னு நினச்ச கேள்வி வந்து ரம்யா கிருஷ்ணன் மேம் வந்து தொடர்ந்து ஒரு ஃபெயிலியர் படங்களாக வந்து கொடுத்துட்ருக்காங்க. அவங்க நடித்தால் அந்த படம் போடலை அப்படின்னு ஒரு மித்து இருந்ததா சொல்லப்படுது. நான் இப்போ அந்த காலகட்டத்தில் பிறக்கல. பட் ஆனால் அப்படி இருந்தும் ஏன் நீங்கள் ரம்யா கிருஷ்ணன் மேம் செலக்ட் பண்ணீங்க? ஆனால் அதில் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆனது ரம்யா கிருஷ்ணன் மேமோட கேரக்டர். நான் வந்து ரம்யா கிருஷ்ணனோட வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். அவங்களோட பொட்டன்ஷியாலிட்டி என்னன்னு எனக்கு தெரியும். வெரி குட் ஆர்டிஸ்ட்டு. அதாவது வந்து டைரக்டர் சொல்கிறத வந்து நான் ஒரு சிவரஞ்சனின்னு ஒரு படம் கார்த்திக் ரம்யா கிருஷ்ணன் நடித்தாங்க. அதில் என்னென்னா ஒரு ஸ்விம் ஷாட்டில் ஒரு இது பண்ணணும். ஆனால் வந்து அதை எடுத்துட்டாங்க. அப்புறம் ஒரு இது மாதிரி எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மணல் வந்து ஓடணும். அதில் நீங்கள் வேறு யாராக இருந்தாலும் பண்ணவே முடியாது. கொதிக்கிற மணல் ஸ்விம் ஷாட்டில் ஓடணும். அப்போ வந்து அவர் முடியாதுன்ட்டார். அப்புறம் இவங்க மட்டும் தனியாக மேட்ச் பண்ணி எடுத்தார். அப்போது அவ்வளோ சின்சியராக எவ்வளோ வெயில் இருந்தாலும் அந்த படத்துக்காக டைரக்டர் சொன்னார் அப்படிங்கிறதுக்காக வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது அவங்க பார்த்துருக்கேன். அப்போ அதனால் வந்து எனக்கு இப்போ வந்து ஒரு ஹீரோயின் வந்து அவைலபிள் ஹீரோயின் வேணும். அவன் மார்க்கெட் இருக்குது. ஏன்னா இது வந்து ஹீரோயின்ஸு பெரிய வேலை இல்லை. அவைலபிள் ஹீரோயின் நான் ரம்யா கிருஷ்ணன் இருந்தால் நல்லாயிருக்குன்னு தான் சொன்னேன். சும்மா ஒரு ரெஃபர் இருந்தேன். ஒரு 4-5 பேர் சொல்லும்போது எனக்கு தெரிஞ்சவங்க அப்படிங்கிறதால. ஏன்னா மற்றவங்களாம் வந்து இப்போ ராதாலாம் மார்க்கெட்டில் இருக்காங்க. ராதாலாம் நான் ஒர்க் பண்ண படமே ஒரு 2-3 படம் தான். ஒன்று வந்து கல்யாண கச்சேரி, அதில் இளவரசி வந்து இது அவங்க இதில் அப்புறம் வரும்போது ஃபேட் அவுட் ஆகிட்டாங்க, இல்லை கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக மாறிட்டாங்க. 2வது படம் விடிஞ்சா கல்யாணம், ஜெயஸ்ரீ அவங்க கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க, அவங்க இல்லை. 3வது படத்தில் வந்து அம்பிகா அவங்க வந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஆகிட்டாங்க. ராதா ஒரு படம், அந்த படம் அவங்க இந்த இதுக்கு வரமாட்டாங்க. இந்த சின்ன கேரக்டர் அவங்க பிஸியாக இருக்காங்க, அவங்க வரமாட்டாங்க. அவ்வளோதான் நான் வந்து அவரோட ஒர்க் பண்ணது. அப்போ வேறு ஹீரோயின்ஸை வந்து எனக்கு பெருசாக பழக்கம் இல்லை. அப்போ எனக்கு தெரிஞ்சதில் இவங்க ரம்யா கிருஷ்ணன் இருந்தால் பரவாயில்லையா சார்னா அப்போ சொல்லிட்டார். தெலுங்கு ப்ரொடியூசர் ஒருத்தர் இருந்தார், ராதா நர்சாரிட்டி. அவர் சொன்னோம் அந்த நல்லவங்க தான், பட் வந்து எந்த படமும் இல்லை சொல்ல முடியாது, அதனால் தயவுசெய்து அது சென்டிமெண்ட் நமக்கு எதுக்கு அப்படின்னு சொன்னார். ராவுத்தர் ரொம்ப பலமாக சொல்லிட்டாரு. ராவுத்தர் அந்த சென்டிமெண்ட்டை ரொம்ப அதிகமாக நம்புறவர், அதனால் வந்து அவரும் வேணாம். அதனால் இப்போ சரண்யா மேடம் தான் அப்போ வந்து அதுக்கு வந்தாங்க. அவங்களுக்கு 1 நாளோ 2 நாளோ நான் ஷூட் பண்ணேன். எனக்கு சரியாக ஞாபகம் 1 நாளோ 2 நாளான்னு. அது வந்து 2-3 விஷயங்கள் வந்து அவங்க அந்த காட்டில் வந்து தொடர்ந்து பயணிக்கிறதோ ரொம்ப சிரமமான பயணம். அப்புறம் கொஞ்சம் காஸ்டியூமில் எனக்கு அவனுக்கும் சின்ன ஒரு கருத்து வேற்றுமை, இதெல்லாம் வந்து அவங்களால கன்வியூ பண்ண முடியல. அப்போ யாரோ ஒருத்தர் இருந்தால் போதும்னு சொல்லிட்டேன். ஒரு ஹீரோயினோ இல்லை ஒரு நியூ ஃபேஸாக இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு 2 சாங் இருக்குது, அந்த 2 சாங்கு வரும், கொஞ்சம் சீன்ஸ் இருக்குது, நம்மளோட வந்து 90 நாள் நம்ம கூடவே இருக்கணும் அப்படின்னா. அப்போது அந்த ஒரு இதில் தான் அவங்க படம் இல்லாமல் இருந்தது அவங்களோட ப்ளஸ்ஸு. அப்போ வந்து அவங்களுக்கு இந்த படம் செகண்ட் இன்னிங்ஸுக்கு அது ஒரு படம் அவங்க வந்து ஒரு காரணமாக இருக்கலாம். அதே போல் வந்து கேப்டன் பிரபாகரன் வெற்றிக்கு அவங்க ஒரு முக்கியமான காரணம். அவங்களோட 2 சாங்கோட பர்ஃபார்மன்ஸும் ப்ளஸ் வந்து அந்த ஒரு இது இருக்கு இல்லைங்களா, இன்றைக்கும் அந்த சாங் வந்து அது ஆடியன்ஸ்கிட்ட பெரிய வரவேற்புனா அதுக்கு அவங்க ஒரு காரணம். நீங்கள் வந்து அந்த வீரபத்திரன் கேரக்டர் போயிட்டு அதுக்கப்புறம் வீரப்பன் சாரை வந்து சந்திச்சிருக்கீங்க, நிறைய பேசியிருக்கீங்க, அதுக்கப்புறம் உங்களோட அவுட்லைட் வந்து மாறி இருந்திருக்கு. ஆனால் நீங்கள் அந்த படத்தில் ஒரு டைலாக் வந்து அந்த எண்டில் வந்து விஜயகாந்த் சார் அவர்கள் வந்து சொல்லுவாங்க என்னன்னா, நம்பி வந்த ஒரு பொண்ணு, அதாவது ஆசைப்பட்டு தூக்கிட்டு வந்த ஒரு பொண்ணு, ஆனால் அவள் கர்ப்பிணியாக இருக்காங்க அப்படின்னா அடைக்கலம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த வீரப்பன் அந்த கேரக்டருக்கு ஒரு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி அந்த ஒரு லைன் வந்து கொடுத்துருங்க. வீரப்பன்கிற ஒரு மனிதன் வந்து ஒரு காவல் தெய்வமாக தான் வந்து ட்ரைபல்ஸுக்கு இருந்திருக்காங்க. சுய ஒழுக்கத்தோட உச்சமாகவும் மற்ற பெண்கள்கிட்ட எந்த பெண்கள்கிட்டையுமே வந்து தவறான இதில் பழகாததோட ராவுத் சார் அண்ட் வந்துட்டு விஜயகாந்த் சார் 2 பேர் பற்றி ஒரு மித்து வந்துருக்கு சார். அதனால பிரிஞ்சுட்டாங்க, ஆனால் இவங்க நட்புக்கு இவங்க தான் எடுத்துக்காட்டு அப்படின்றதெல்லாம். மிகச்சிறந்த நட்புங்கிறது வந்து விஜயகாந்த் ராவுத்தர் தான். அதாவது கற்பனை கதாபாத்திரங்களை போல
இதிகாச கதாபாத்திரங்கள் போல. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேசின இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப பர்சனலான எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கு. நிறைய ஹிடன் டீட்டெயில்ஸை ரொம்ப தெளிவாகவும் எனக்காக சொன்னதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நன்றி சார். நன்றி சார். தேங்க்யூ.